உன்னை பத்தி என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் உங்க அம்மா பேசினாங்க. டேய், அது மட்டும் இல்லாம அவங்க மகக்கிட்டையும் பேசுறேன்னாங்க. மாப்பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. எதுக்கும் அவசரப்படாத, எல்லாம் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. இந்த காவியா மனசு மாறுற வரைக்கும் இதை நீ இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு புரியுதா? இங்க பாரு, தேவையில்லாம எதுலயும் போய் மாட்டிக்காத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வரேன். என்னாச்சு சின்னையா? ஆண் ஏதோ வழியில கத்துன மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு? அது கண்ணுல தூசி பட்டுடுச்சு. தூசி படக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ணாடி போட்டிருந்தேன். எதார்த்தமா கண்ணாடி கட்டி வச்சேன், அதுக்குள்ள தூசி பட்டுடுச்சு. அதான் கண் எரியுது. நான் வேணும்னா தூசியை ஊதி விடட்டுமா? என்ன கேட்டீங்க? கண்ணுல தூசி விழுந்தத நான் ஊதி விடட்டுமான்னு கேட்டேன். ப்ளீஸ் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தூசி போயிடுச்சாயா? இல்ல, இன்னும் உறுத்திட்டே தான் இருக்கு. இருங்க, நல்லா ஊதி விடுறேன். இப்ப போயிடுச்சாயா? இப்ப போயிடுச்சு. தூசி படக்கூடாது தானே கண்ணாடி போட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு கண்ணாடி கழட்டினீங்க? கண்ணாடி போட்டுக்க வேண்டியதானே சின்னையா? ரொம்ப நேரமா போட்டிருக்கோமே. எல்லாருமே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அக்கா போலாம்க்கா. ஏமா, உன்னை டவுனுக்குள்ள எங்கேயாவது இறக்கி விட்டு போகவா? வேணாண்டி மகனே, பேசுனதே மனசு முழுக்க நிறைஞ்சு போய் கிடக்கு. இதை யோசிச்சுக்கிட்டே காலார நான் நடந்தே போய்க்கிறேன். அது உன் விருப்பமா? உன் வயசுல இப்ப நடக்கிறது நல்லதுதான்.